ஒரே நாளில் 10 கோடி பேர் வந்தாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரே நாளில் 10 கோடி பேர்லாம் ஒரே ஊருக்கு வரவே முடியாது. தமிழ்நாட்டோட ஜனத்தொகையை விட அதிகமான மக்கள் வந்து ஒரே ஒரு நகரத்துக்குள்ளே வந்ததுன்ற அந்த நம்பரெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால் அந்த ஊர் வந்து தாங்க முடியாத அளவுக்கு கூட்டம் வருகிறது. அதை சமாளிக்க அங்கே கட்டுமான வசதி கிடையாது. அது தெரிஞ்சும் இவ்வளவு பேர் அங்கே அனுமதிச்சது முதல்ல தப்பு. இது நிர்வாக தவறு தான். ஏன்னா நிர்வாகம் வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் தான் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். எல்லாரையும் இவங்களுடைய அரசியல் சித்தாந்தத்திற்காக இந்த கும்பமேளாவை பயன்படுத்தி கொள்வதால் தான் வருகின்ற வினை இது. வழிபாட்டு தலங்களில் வந்து விஐபிகளுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்பெஷல் அனுமதி கொடுத்து போடுறதுனால இந்த மாதிரிலாம் ஆகுது. வழிபாட்டு தலங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறது சரின்னு நினைக்கிறீங்க? நானே அந்த மாதிரி கோயில் உள்ளே போயிருக்கேன். அதனால் அதில் வந்து நான் வந்து அதை வந்து கண்டிக்கிறேன்னு சொன்னாக்க அது வந்து கொஞ்சம் போலித்தனமாக இருக்கும். நானே எல்லா பக்தர்களுக்கும் ஒரு 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 சமமான வசதிகளை செய்து கொடுப்பது நிர்வாகத்தோட கடமை. வந்து அவங்க வந்து க்யூவில் நின்னா சிலர் வந்து நெரிசல் வரத்துக்கும் காரணமாகிடலாம். அவங்கள அதை தவிர்க்கிறதுக்கு அவங்கள கொஞ்சம் முன்னாடி விடலாம். அதனால் இதில் வந்து நான் அடிக்கடி கோயிலுக்கு போகிறேன். இதில் நான் அடிக்கடி பயன் அடைஞ்சிருக்கேன்ற முறையில் நான் சொல்கிறது சரியாக இருக்காது. திருப்பரங்குன்றத்தில் வந்து இப்போ வந்து பிஜேபி வந்து 3ஆம் தேதி போராட்டம் பண்ணுறோம். அதே மாதிரி முஸ்லீம்களை அதுக்கு உரிமை கொண்டாடிருக்காங்க. இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு உங்களுடைய ஐடியா என்ன? நம்பிக்கையை வைத்து அரசியல் செய்வது எனக்கு வந்து ஈடுபாடே கிடையாது. அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் அதை வந்து பண்ணிக்கணும் இல்லையா. ஒருத்தருடைய மனது புண்படும் அளவுக்கு இன்னொருத்தர் செயல்படாமல் இருப்பது நல்லது. ஆனால் இதில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து தலையிட்டு இதை வந்து அவருடைய அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று தான் என்னுடைய கருத்து. அரசின் மீது வந்து எதிர்கட்சியில் வந்து சில குறைகளை சுட்டி காட்டுறாங்க. அதை வந்து முதல்ல என்ன சொல்றாரு, வந்து அவங்களோட சிந்தனை குறைபாடு, அரசனுடைய குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியல, அவர் என்ன கான்டெக்ட்ல சொன்னாருன்னு தெரியல. கட்சிகள் வந்து அரசாங்கத்தில் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய நெளிவு சொல்லிவுகளை எல்லாம் பார்த்து அவங்க கமெண்ட் பண்ணுறது வாடிக்கை தான். நாங்கள் மத்திய சர்க்காரை பற்றி சொல்கிறோம். இங்கே வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி எல்லா அரசியல் கட்சியும் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுவோம். ஒரு கட்சி வந்து அபிப்பிராயத்தை சொல்வதே தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். அந்த அபிப்பிராயம் வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ள நிலையில் நாம் இல்லாவிட்டால் அதற்கு பதில் அளிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டுமே தவிர அது அவங்க கருத்தே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ அமெரிக்காவில் நடக்கும் பிரச்சனைகளை வந்து உலக அளவில் எல்லாரும் ஒரு பயந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர் எடுக்கிற முடிவு இந்தியா எந்த விதத்தில் கையாள போகுது, அதுக்கான நீங்கள் என்ன சொல்றீங்க? வர்த்தக ரீதியாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல உறவு இருக்கும். ஏன்னா அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை. அமெரிக்காவுடைய பொருள்களை விற்பதற்கு இந்தியா என்ற ஒரு மார்க்கெட் கண்டிப்பாக தேவை. அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ராஜாங்க ரீதியான பாதிப்பெல்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இதில் வந்து 2-3 ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை தாண்டி அவர்கள் வந்து கைது செய்கிறார்களா, இல்லை இந்திய மீனவர்களை இந்திய எல்லைக்குள்ளேயே கைது செய்கிறார்களா பார்க்க வேண்டும். ராஜாங்க ரீதியாக கண்டிப்பாக இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நீங்கள் வந்து எங்கள் மீனவர்களை உங்கள் எல்லைக்குள்ளே வந்தால் அவர்களை திருப்பி அனுப்புங்கள், அவர்களை நீங்கள் கைது செய்யக்கூடாது, அவங்க கண்டிப்பாக படகுகளை வந்து நீங்கள் கைப்பற்றக்கூடாது என்று அழுத்தமாக சொல்ல வேண்டும். அதே வேளையில் இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் பேச்சுவார்த்தையின் மூலமாக சமூகமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.